ஹே காய்ஸ், இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் சரி, நீங்க செகண்ட் இயரா இருந்தாலும் சரி, நீங்க தேர்ட் இயரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஃபைனல் இயரா இருந்தாலும் சரி. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன். நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணா எப்படி என்னோட ட்ரீம் பிளேஸ்மென்ட் போறது? செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணா எப்படி என்னோட ட்ரீம் பிளேஸ்மென்ட் போறது? நான் தேர்ட் இயர் வந்துட்டேன். இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டில் ஐ கேன் ஏபிள் டூ அச்சீவா? இல்ல நான் ஃபைனல் இயரே வந்துட்டேன். எல்லாரும் பிளேஸ்மென்ட் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னால இப்போ அச்சீவ் பண்ண முடியுமா? ஆல் தி டவுட்ஸ். நீங்க எந்த இயரா இருந்தாலும் சரி, ஃப்ரம் தேர் வி ஆர் கோயிங் டூ டிரா த ரோட் மேப் டுவர்ட்ஸ் த placement. Okay. So without wasting any delay, we directly get into this video. So first year. இப்போ நான் first yearல இருக்கேன். Okay. First yearல இருந்து எனக்கு exact என்ன road map to get into my dream package. The dream package will be whatever that it's our aim is product based company. Our aim is product based company. இதுதான் எனக்கு வந்து 20 LPA. Okay, 20 LPA or more than 15 to 20 LPA. If this is the aim or if more than that as well, it will be applicable. So இந்த aim நான் achieve பண்ணனும். But I will be back up in the first year itself. So இங்க இருந்து நான் என்னென்ன பண்ணனும் next remaining years to achieve the dream package. So first உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, first இந்த மாதிரி kind of product based company will be started in your 6th semester. Your 6th semester things will be started. 6th semester னா என்னது? Third year. So second after third year. அப்போ உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? You have the whole 1 year. It comes to first year. Then second year 1 more year. Then in the third year you have a 6 month. Around you have a 2.5 years you never hand. Okay. இந்த 2.5 years நாம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணோம்? ரோட் மேப் டு த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நம்ம சேனல்ல இருக்கு. போய் வியூ பண்ணி பாருங்க. ஸோ என்ன படிக்கணும் அப்படின்னா, கம்ப்ளீட் டிஎஸ்ஏ, அடுத்து சிஸ்டம் டிசைன், அடுத்து டெவலப்மெண்ட், அடுத்து சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இதை நீங்க எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ன்றது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க என்ன பண்ணணும்? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் என்ன பண்ணுங்க? எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஐ எம் நாட் டெல்லிங் டு மாஸ்டர் எனிதிங், ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். அதுல என்ன பர்டிகுலர் டெக்னாலஜி உங்களுக்கு சூட் ஆகுதுன்றதை சூஸ் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணுங்க? எக்ஸ்பர்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த ஆல் தி டெக்னாலஜி. இதுக்கே அரௌண்ட் 6 மந்த் கிட்ட ஆகும். ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஸ்டார்ட் பில்டிங். அந்த ஒன் பர்டிகுலர் டெக் ஸ்டாக்கை சூஸ் பண்ண பிறகு அதுல இன்னும் கொஞ்சம் நாட் ஏபிள் டு மாஸ்டர், இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க? இன்னும் கொஞ்சம் அதில் ஸ்ட்ராங்காக பாருங்க. ஸோ அப்போ அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் நீ என்ன டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண போறன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக்காக இருக்கட்டும், கிளவுடாக இருக்கட்டும், டெவாப்ஸாக இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், ஜென்ரேட்டிவ் ஏஆ இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணுங்க? எக்ஸ்ப்ளோர் அண்ட் பிக் இட் ஒன். ஓகே, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா நாலேஜ் வளர்க்க பாருங்க. அடுத்து டிஎஸ்ஏ சூஸ் பண்ணுங்க. டிஎஸ்ஏல அட்லீஸ்ட் அந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்ல, லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த பேசிக் அல்காரிதம்ஸ் இதை கவர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயரோட எய்ம் மினிமம் இதை கவர் பண்ணிட்டு 100+ ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இயரோட எய்ம் என்னது? எல்லா டெக்னாலஜியும் கொஞ்சம் என்னது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, நாட் ஏபிள் டு லேர்ன் எவ்ரிதிங், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒன்னத்தை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபுல் ஸ்டாக் இது பண்ணீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக்ல கொஞ்சம் பேசிக்கா என்ன பண்ணுங்க? என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஓவரையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல டிஎஸ்ஏ அதே ஃபர்ஸ்ட் இயர்லயே இன்னொரு ஹாஃப்ல என்ன பண்ணுங்க? லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரையும் பேசிக் அல்காரிதம் அரௌண்ட் மோர் தென் 6 மந்த். இதுக்கு நீங்க 6 மந்த் எடுத்துக்கிட்டாலும், இதுக்கு 6 மந்த் எடுத்தாலும் நீங்க என்னது ரொம்ப டெய்லி ஹார்டா ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை. 2 to 3 hours ஒர்க் பண்ணாலும் இது என்ன பண்ண முடியும்? கவர் பண்ண முடியும். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் பேசிக் அல்காரிதம் இங்கத்துக்கு மினிமம் ஒரு 100+ ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கப்புறம் செகண்ட் இயர் போவீங்களா? செகண்ட் இயர் போகும்போது என்ன ஆயிடும்? உங்களுக்கு என்ன டெக்னாலஜி நான் ஒர்க் பண்ண போறேன்? ஃபுல் ஸ்டாக்னு ஒர்க் பண்ண போறேன். அதுக்கப்புறம் டிஎஸ்ஏவோட செகண்ட் ஆஃப். அப்போ இதுல என்ன பண்ணணும்? இப்போ ஃபுல் ஸ்டாக் என்ன பண்ணணும்? பில்ட் அ வெரி குட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஃபுல் ஸ்டாக்கை ஸ்ட்ராங் பண்ணிட்டு பில்ட் வெரி குட் ப்ராஜெக்ட்ஸ். மினிமம் ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணீங்க? பில்ட் பண்ணி வச்சுங்க அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர்க்குள்ள. அதோட டிஎஸ்ஏவோட செகண்ட் ஹாஃபையும் கவர் பண்ணிட்டு என்னது? செகண்ட் ஹாஃப்னா என்னது? நான் லீனியர் அண்ட் அட்வான்ஸ்ட் அல்காரிதம். இதையும் கவர் பண்ணிட்டு இதுல மினிமம் ஒரு 100+ ப்ராப்ளம்ஸ். இதுல ஒரு 100+. டோட்டலா 2 இயருக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிருப்ப? 200+ ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட். என்னென்ன ஆட் பண்ணி? ஸோ இப்போ இந்த எண்ட் ஆஃப் த 2 இயர் என்னென்ன கன்வெர்ட் ஆயிருச்சு? ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆர் ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ணிட்டு ஒரு நல்ல 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ஹாஃப்ல நீங்க டிஎஸ்ஏவும் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து தேர்ட் இயர். while you are entering the third year, next while you are entering the third year, what you are going to do now? Here you are going to start with the system design. So system design க்கு என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் oops கான்செப்டை டெவலப் பண்ணுங்க. தென் சாலிட் பிரின்சிபல்ஸ், தென் டிசைன் பேட்டர்ன்ஸ், தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ பர்டிகுலராக எல்எல்டியை கவர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது எல்எல்டி.
அதுக்கப்புறம் இங்க வேற பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஓஎஸ், டேட்டாபேஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஸோ அரவுண்ட் இதுக்கு அதாவது 3 இயர் வந்தாச்சா? ஸோ இங்க வரும் உங்க கையில 6 மந்த் இருக்கு. ஓகே. மந்த் இருக்கு. ஸோ இதுல சிஸ்டம் டிசைனையும் என்ன பண்ணிக்கணும்? சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸும் கவர் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு எண்ட் ஆஃப் த 2.5 இயருக்கு திரும்பி பார்க்கும்போது, எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? டெப்த்தா கவர் பண்ணுவீங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்ச பிறகு, யூ ஸ்டார்ட் வொர்க்கிங் ஆன் யுவர் ரெஸ்யூமே அண்ட் ஆல் த ப்ரொஃபைல்ஸ் லைக் லிங்க்டின். ஸோ சைமல்டேனியஸா என்ன பண்ணிக்கங்க? லிங்க்டின்லாம் இது பண்ணிக்கங்க. இங்க வந்து ரெஸ்யூமே அதுல வொர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்ளையிங் ஜாப்ஸ் அண்ட் அட்டெண்ட் த இன்டர்வியூ. ஸோ இதுதான் இஃப் யூ ஆர் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அட் த 2.5 இயர்ஸ் 5th செமஸ்டர் முடியும் போதே யூ வில் பி ரெடி ஃபார் அன் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஃப்ரம் த 6th செமஸ்டர். வாட் ஆர் த கம்பெனி பாசிபிள் யூ கேன் ஏபிள் டு கிராக். ஸோ திஸ் இஸ் அ ரோட் மேப் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். பட் லெட்ஸ் சே சார் நான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா எனக்கு அவேர்னஸ் இல்ல. அப்படியே வந்துட்டேன். 1 இயர் அப்படியே ஓடிடுச்சு. ஸோ ஐ அம் இன் த செகண்ட் இயர். ஸோ இது எல்லாத்தையும் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, எஸ் இட்ஸ் பாசிபிள். பட் யூ ஷுட் பி ஃபேஸ் அப். ஸோ அவங்க ஒரு நாளைக்கு 2 to 3 ஹவர்ஸ் தான் படிக்கிறாங்கன்னா, நம்ம மினிமம் என்னது? ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணணும். அப்போ இங்க உன்னோட எய்ம் என்னன்னா, ஸோ ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணி ஆகணும்? இனிஷியலா ஒரு டெக்னாலஜிய யூ ஷுட் பி ஸ்ட்ராங். செகண்ட் இயரோட எய்ம் என்னவா இருக்குன்னா, ஸோ டிஎஸ்ஏ செகண்ட் ஹாஃப், டிஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகே. ஸோ என்னென்ன? டெக்னாலஜி ஒண்ணு ஸ்ட்ராங் பண்ணிட்டு, ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் பிளஸ் டிஎஸ்ஏவோட மினிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 100+ ப்ராப்ளம்ஸ். இதையாச்சும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? இப்போ செகண்ட் இயர்ல நீங்க முடிச்சாகணும். ஓகே. டெக்னாலஜி ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு 2 to 3 குட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டிஎஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கவர் பண்ணிட்டு ஒரு 100+ ப்ராப்ளம்ஸ் இன் லீட் கோட். ஓகே. செகண்ட் இயரோட முடிவுல இத நீங்க ஸ்ட்ராங் ஆயிக்கணும். இப்போதைக்கு உங்களோட 2 ஃபேஸ் முடிஞ்சுச்சு. டிஎஸ்ஏ ட்ராக்கும், டெக்னாலஜி ட்ராக்கும் முடிஞ்சுச்சு. ஸோ வைல் யூ ஆர் தட் மீன்ஸ் திஸ் இஸ் ஃபார் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ். செகண்ட் இயர். நான் செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா. இத முடிச்சுட்டு நீங்க 3 இயர் போகும்போது, இப்போ உங்ககிட்ட நீங்க ஸ்மார்ட்டா யோசிக்கணும். மினிமம் நம்மளுக்கு என்னது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நம்ம எய்ம் பண்ணா இதோட செகண்ட் ஹாஃப் முடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எய்ம் என்னது? டிஎஸ்ஏவோட செகண்ட் ஹாஃப். எவ்வளோ கிளியர் பண்ண முடியுமோ, டிஎஸ்ஏவோட செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணுது? இது பண்ணிட்டு ஒரு 100+ ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுக்கு என்னது? இதுக்கு நம்மளுக்கு ஒரு 6 மந்த் கிட்ட எடுக்கும்னு வச்சுங்களேன். இதுக்கு ஒரு 6 மந்த் எடுக்கும். இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்கு? இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் பேலன்ஸ் இருக்கு. சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணணும்? ஸோ ஸ்டார்ட் அப்ளை. இதுவரைக்கும் என்னது? இதுவரைக்கும் டெக்னாலஜி முடிச்சாச்சு, டிஎஸ்ஏ முடிச்சாச்சு. அப்ப கம்பெனி அப்ளை பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ கம்பெனி ஸ்டார்ட்டட் அப்ளையிங். ஓகே. கம்பெனி என்னது? ஸ்டார்ட்டட் அப்ளையிங். ஸோ லிங்க்டின், ரெஸ்யூம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? ஸோ ஸ்டார்ட்டட் அப்ளையிங். வைல் ஸ்டார்ட்டட் அப்ளையிங், ஸோ பிஃபோர் அப்ளையிங்க்கு முன்னாடி மோஸ்ட் சினாரியோ பேஸ்ட். ஒரு சினாரியோ பேஸ்டு லெவலுக்கு என்ன பண்ணீங்க? ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த கம்பெனி அப்ளை பண்ணிட்டே இருப்பீங்கல்ல. அப்ளை பண்ண பிறகு 3 ட்ராக்ல வி ஆர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னும் என்னது? ஒரே ட்ராக் தான் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் நம்ம ஒரு 2 to 3 மந்த்ஸ் ஒரு 2 மந்த்ஸ்னு வச்சுப்போம். 2 மந்த்ஸ்ல நம்ம ஃபாஸ்ட்டா பண்ணி ஆகணும். ஏன்னா 1 இயர் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். 2 இயர் செகண்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நீங்க இங்க கம்பெனி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 மந்த்ஸ் இட் வில் டேக். கம்பெனி அப்ளை பண்ணிக்கிட்டே அதை சைட்ல படிச்சுட்டே வந்துட்டீங்கன்னா, என்ன ஆகும்? இவங்க 2.5 இயர்ஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணது ஒரு என்னது? ஒரு ஒரு 2 இயர் 8 மந்த்ஸ் ஆர் 9 மந்த்ஸ்ல என்ன பண்ணிடலாம்? நம்ம கம்ப்ளீட் ஆயிடலாம். அதுக்கப்புறம் வர கம்பெனிஸ் ஃபைனல் இயர் ஸ்டார்ட்டிங்ல அதாவது மேபி அந்த செகண்ட் ஹாஃப் 6 செமஸ்டர் வர கம்பெனி ப்ராப்ளமா இருந்தாலும், அந்த முடியறதுலேருந்து அந்த 6 செமஸ்டர் ஒரு அந்த 6 செமஸ்டர் லாஸ்ட் 3 மந்த்ஸ் அந்த ஃபைனல் இயர்ல வர கம்பெனில எல்லாமே என்ன பண்ணிடலாம்? நம்ம ஈஸியா கிராக் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டூடண்ட் ஹூ ஹஸ் ஸ்டார்ட்டட் இன் த செகண்ட் இயர். தென் தேர்ட் இயர் தான் குரூஷியல் இயர். சார் நான் இந்த தேர்ட் இயர் வரைக்கும் வந்தாச்சு. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, இங்க என்ன பண்றது? அப்படின்னா இங்க மெயின் எய்ம் வந்து நம்ம கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சா ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கவர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கவர் பண்ணிட்டு ஒரு 150+ இங்க மினிமம் ஒரு 150+ ப்ராப்ளம்ஸ் பிளஸ் டெவலப்மெண்ட். ஓகே. இதுல நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஓகே. இங்க வேற வழியே கிடையாது. இது ரெண்டுமே நீங்க பேரலலா இட் வில் டேக் 6 மந்த். இட் வில் டேக் 6 மந்த் பேரலலா எடுத்து என்ன பண்ணி ஆகணும்? டெவலப்மெண்ட்லயும் ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சாகணும். ஏன்னா நம்ம தேர்ட் இயர்ல தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, டெவலப்மெண்ட்டும் முடிச்சாச்சு, டிஎஸ்ஏவும் முடிச்சாச்சு. ஸோ டெவலப்மெண்ட்டும் முடிச்சாச்சு, டிஎஸ்ஏ. அந்த டெவலப்மெண்ட் முடிஞ்ச உடனே என்ன பண்ண போறோம்? நம்ம எல்எல்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்எல்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப இங்க நம்ம 6 மந்த்ல என்ன பண்ண முடியாது? ரொம்ப ஹை இது பண்ணாதான் நம்ம கொஞ்சம் டீசென்ட்டாவே போகும். ஓகேவா? அப்ப 6 மந்த் அந்த தேர்ட் இயர 5th செமஸ்டருக்குள்ள என்ன பண்ணியாச்சு நம்ம? 5th செமஸ்டருக்குள்ள இந்த கன்டென்ட்ட கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கையில இருக்குது 6th செமஸ்டர். இங்க நம்ம யாருக்கு எய்ம் பண்ணி ஆகணும்னா, நம்ம ஃபைனல் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற கம்பெனிஸ் தான் என்ன பண்ணாகும்? எய்ம் பண்ணி ஆகணும். அப்ப இங்க என்னென்ன இருக்கு? எல்எல்டிய கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இதுக்கு ஒரு 6 மந்த் இட் வில் டேக். இதுக்கு ஒரு 6 மந்த் இட் வில் டேக். அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் ஸ்டார்ட்டிங்ல இருந்து வர கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம எப்படி ஏபிள் டு கிராக். ஓகே. ஸோ இப்போ நம்ம தேர்ட் இயர்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் என்னது? டிஎஸ்ஏ அண்ட் டெவலப்மெண்ட். டிஎஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் ஹாஃபையும்
டெவலப்மெண்டோடைய செகண்ட் தட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் எல்எல்டி, சிஎஸ். ஸோ இங்க ஜாப் அப்ளை பண்ணிட்டே இருப்பீங்கல்ல, இது கம்ப்ளீட்டா என்னது? இது தேவை. நீங்க ஒரு 10 எல்பிஏ வரைக்கும் கம்பெனி என்ன பண்ணலாம்? கிராக் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஆனா இங்க இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கு? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு? நமக்கு இதோட செகண்ட் ஹாஃப் டிஎஸ்ஏவோட செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் தான் பிராக்டிகலா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ முடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு ஜாப கிராக் பண்ணிட்டு சைமல்டேனியஸா என்ன பண்ணுங்க, டிஎஸ்ஏவோட செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணுங்க, டிஎஸ்ஏவோட செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இப்போ வரைக்கும் அந்த 3rd இயர் கம்ப்ளீட்டா பண்ண இன்டர்வியூ பிரிப்பரேஷனே என்னது, இட் கேன் ஏபிள் டு கிராக் அப் டு 10 எல்பிஏ வரைக்கும் என்ன பண்ணலாம், கிராக் பண்ண முடியும். ஆனா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு வரும்போது இட் வில் பி ஆஸ்க்டு மோர் தேன் இந்த நான் லீனியர்ல தான் கேட்க போறாங்க. அப்போ ஃபைனல் இயர் ஆஸ் சூன் அஸ் என்டர் இந்த ஃபைனல் இயர் நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி நீங்க நிறைய கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துங்க. ஒரு 3 மந்த் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா யூ ஹேவ் டு வொர்க். கம்ப்ளீட்டா யூ ஹேவ் டு வொர்க் என்னது, இன் நான் லீனியர் பார்ட் ஒன்லி. இங்க ஒரு 100+ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் வர எல்லா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியும் என்ன பண்ணலாம், ஈஸியா கிராக் பண்ணலாம். இப்போ 3rd இயர் என்டர் ஆனோன டிஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சாச்சு, டெவலப்மெண்ட் முடிச்சாச்சு, எல்எல்டியும் முடிச்சாச்சு, சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம எலிஜிபிள் டு கிராக் ஒன் கம்பெனி. ஸோ பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் அட்டெண்ட் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் நான் லீனியர். ஸோ அதுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ண போறோம், ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் பண்ண போறோம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல என்னது 3 மந்த்ஸ் என்னது ஒரு 3 மந்த்ஸ் எடுத்து டெடிகேட்டடா நான் லீனியர் ஒர்க் பண்ணும்போது, ஸோ 4 இயர் அதாவது 3rd இயர் எண்டு 4th இயர்ல ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா. ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா கம்பெனிஸும் என்னது, தட் மீன்ஸ் யுவர் 7th செமஸ்டர்லேருந்து 7th செமஸ்டர் 8th செமஸ்டர் வர எல்லா கம்பெனிஸும் யூ கேன் ஏபிள் டு கிராக். ஸோ இது வந்து சம்மோன் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் த 3rd இயர். நான் 3rd இயர்ல தான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கும்போது. ஸோ இன்னொரு கேட்டகரி, அதாவது 3rd இயர் வரைக்கும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, ஃபைனல் இயர்ல தான் ஸ்டார்ட் பண்றேன்னா பெட்டர் டு ஃபோக்கஸ் என்னது, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. இது வரைக்கும் நீங்க இருந்தா கூட, ஸோ அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எய்ம் என்னதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அப்படி இருக்கீங்கன்னா, யூ கேன் டைரக்ட்லி திங்க் ஆஃப் என்னது, ஃபர்ஸ்ட் இயர் ரோட் மேப்பா இருக்கட்டும், செகண்ட் இயர் ரோட் மேப்பா இருக்கட்டும், யூ கேன் டைரக்ட்லி திங்க் ஆஃப் என்னது, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஆனா 3rd இயரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, 3rd இயர்ல தான் நான் ஸ்டார்ட் பண்றேன்னா, சர்வீஸ் பிளஸ் ப்ராடக்ட். சர்வீஸ்க்கு எய்ம் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுறது ரெண்டுமே கலந்தது. இஃப் யூ ஆர் அ ஃபைனல் இயர் டைரக்ட்லி கோ வித் என்னது, சர்வீஸ் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிஎஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், டிஎஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓகே, டிஎஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மந்த் எடுத்துக்கும். ஒரு 150+ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, 150+. அடுத்து டெவலப்மெண்ட், இதுக்கு சைமல்டேனியஸா சொல்றேன். இது கூட பண்ணும்போது சைமல்டேனியஸா எடுத்துக்கோ. 6 மந்த்ல என்ன பண்ணிடலாம், நீ கிராக் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 2 மந்த்ஸ் ஆஃப் டைம்ல என்ன பண்ணிக்கோ, சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன பண்ணிக்கங்க, கவர் பண்ணிங்க. ஸோ ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணா 8 மந்த்துக்குள்ள உனக்கு தேவையான ஜாவா டிஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் ஆஃப், டெவலப்மெண்ட் அண்ட் சிஎஸ் ஃபண்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அப்போ இதுக்குள்ள நீ என்ன வந்துருவ, 8th செமஸ்டர் வந்துருவ. 8th செமஸ்டர் வந்துருவ. ஓகே, அப்ப 8th செமஸ்டர் ஸ்டார்டிங்ல இருந்து கண்டினியூவஸா 6 மந்த் என்ன பண்ணணும், நீங்க கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, when you are going for the final year, ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகும்போது மினிமம் 4ல இருந்து என்ன பண்ணிடலாம், எல்பிஏக்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம், ஜாப் எடுத்துடலாம். இதான் ஸ்ட்ராட்டஜி. ஃபைனல் இயர்ல நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, ஸ்டார்ட் வித் டிஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் ஆஃப், தட் மீன்ஸ் ஜாவா டிஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் ஆஃப், அது சைமல்டேனியஸா டெவலப்மெண்ட் ஒரு 6 மந்த்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டேக் 2 மந்த்ஸ் அண்ட் கம்ப்ளீட் தி சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். அதுக்கப்புறம் ரெஸ்யூம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ராப்பரா ஒரு 9 மந்த் இருந்தா அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சா 8th செமஸ்டர் வர எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டா 6 மந்த் ஒர்க் பண்ண 6 மந்த்ல நீங்க காலேஜ் விட்டு வெளில போகும்போது என்ன ஆகலாம், 4 to 6 எல்பிஏல ப்ளேஸ் ஆயிடலாம். ஓகே, ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயரா இருக்கீங்க, செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா டைரக்ட்லி திங்க் ஆஃப் என்னது, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. 3rd இயரா இருக்குன்னா இட் இஸ் அ சர்வீஸ் பிளஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஃபைனல் இயரா இருக்குன்னா என்னது, கோ வித் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. தென் ஸோ நீங்க கம்பெனி போயிட்டு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில ஒரு 1 இயர் 2 இயர் ஒர்க் பண்ணிட்டு, ஆர் 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்து என்னங்க பண்ணுங்க, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வாங்க. ஆர் எல்ஸ் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அடிச்சிச்சு, எனக்கு கால் லெட்டர் வர லேட் ஆகுதுன்னா அப்போ கூட நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, படிக்க ஆரம்பிங்க. அதுக்குள்ள கம்பெனியில கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 1 இயர் 2 இயர் ஒர்க் பண்ணுங்க. அங்கிருந்து நீங்க பண்ண ப்ரிப்பரேஷன் வச்சு என்ன பண்ணுங்க, ஸ்விட்ச் ஆகிக்கலாம். காலேஜ்ல இருந்து முடிச்சுட்டு போகும்போது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி செலக்ட் ஆனாதான் அதுக்கப்புறம் செலக்ட் ஆக முடியாதுலாம், அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணிட்டு நான் சர்வீஸ் பேஸ்ட்ல 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண போறேன். அப்படி ஒர்க் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், காலேஜ்ல இருந்து இங்க பண்ண ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க கால் லெட்டர் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா அங்க பண்ண ப்ரிப்பரேஷன், அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த இயர். இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, 3rd இயரா, ஃபைனல் இயரா, எப்போ நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுக்கு பிக் பண்ணிட்டு கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க. இதெல்லாம் நான் சொன்னது வந்து என்னன்னா, நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ணா மட்டும் தான் இந்த டைம்குள்ள முடிக்க முடியும். கன்சிஸ்டன்சியா இல்லாம நீங்க ரேண்டமா பண்ணீங்கன்னா இட் வில் பி இந்த டைம்குள்ள பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, ப்ளீஸ் ஃபாலோ இட். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல்.
அண்ட் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் இட் இன் த கமெண்ட். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.